திரு ஸ்ரீதர், இப்போ மேயர்களுடைய மாற்றம், நீங்கள் அதிமுகவுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அமைச்சரிலிருந்து மாவட்ட செயலர் கட்சி பொறுப்பாக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கிற பொறுப்பாக இருக்கட்டும், உள்ளாட்சி பதவிகளை பொறுப்பும் உடனுக்குடன் மாற்றுவாங்க. ஒரு எந்த பதவி எப்போயுமே இருப்பாங்கங்கிறது கூட ஒரு தோற்றம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு திமுகவில் அப்படி இருக்காது. ஒருத்தர் அமைச்சராக இருந்தால் கடைசி வரைக்கும் இருப்பார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் திமுகவில் கூட அமைச்சரவை மாற்றங்கள் அடிக்கடி நடப்பதையும் பார்க்க முடிகிறது. 2 மேயரை மாற்றுவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகின்றது? இல்லை, இது வந்து ஒவ்வொருடைய அரசியல் கட்சியினுடைய அவங்களுடைய பிளான் அண்ட் அப்ரோச். ஒரு எலெக்ஷன் தான், அப்புறம் பார்ட்டி நடத்துகிறது அவங்க ஒரு இண்டிவிஜுவல், ஒவ்வொரு பார்ட்டிக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும், ஒரு மெத்தடாலஜி இருக்கும். அந்த இதில் தான் அவங்க பார்ட்டி நடத்துவாங்க. அவங்க ஸ்ட்ரக்சரு, அவங்களுடைய பைலாஸு, மற்றபடி அவங்களுடைய போஸ்டிங்ஸு, இண்டக்ஷன்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் எல்லாமே பார்ட்டியுடைய பைலாஸில் வர அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அதிமுக நாங்களாம் ஏடிஎம்கே எம்எல்ஏ இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் வந்து மந்த்லி ஒன்ஸு சிஏ வந்து மீட்டிங் கூப்பிட்டு யார் யார் என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த ஏதாவது பண்ணணும், ஏதாவது மக்கள் பிரச்சனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லா கட்சியிலையும் அது செய்வாங்க. ஸோ ஒரு கட்சியில் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ் பேரரை இன்டெக்ட் பண்ணுறதும், அவங்கள கண்டினியூ பண்ணுறதும், அல்லது ஏதாவது அவர்கள் மேலே ஏதாவது புகார் வந்தால் அது தீர்க்கப்படாத புகாராக இருந்தால் மாற்றுவதும் வந்து அரசியல் கட்சியில் எல்லா அரசியல் கட்சிக்கும் பொருந்தும். ஆனால் அதில் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஷூடாக இருப்பாங்க. அது ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, பொலிட்டிஷியனாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, சொந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிறாங்க திஸ் இஸ் ஷுட் பி டன், இது கரெக்டாக இருக்கணும்னா இருக்கணும், இல்லைன்னா அவங்க மாற்றிடுவாங்க. அது அவங்களுடைய அதுதான் அவங்க அயன்டாடின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய மோடஸ் ஆப்பரண்டி. அப்படி டிஎம்கே வந்து அது வேறு ப்ராசஸில் இது பண்ணிக்கிட்டு இருக்கும், காங்கிரஸ் வேறு ப்ராசஸில் போடும், பிஜேபி வேறு ப்ராசஸில் போடும். ஸோ அவங்கவுங்க அந்தந்த கட்சிகளுக்கு தத்தம் கட்சிகளுடைய அமைப்புகளும் அமைப்பு ரீதியான இதுகளும் அவங்க இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால் இதை வந்து இதுக்கும் டிஎம்கேவுடைய ப்ரிப்பரேஷன்ஸுக்கும் நம்ம வந்து லிங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா எலெக்ஷனும் வரும்போது எல்லா கட்சியும் ஃபார் தட் மேட்டர் எல்லா கட்சியும் கண்டெஸ்ட் பண்ணணும். எல்லா கட்சியும் கண்டெஸ்ட் பண்ணுறது தான் டெமோக்ராட்டிக் ப்ராசஸுக்கு நல்லது. ஆனால் ஒரு வருந்தத்தக்க போன லோக்சபா எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் 1300 கோடி ரூபாய் ஃப்ரீபீஸ், in the form of freebies, metals, cash, liquor and drugs etc. அது சீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை. இந்தியா முழுக்க தானே, ஏன் தமிழ்நாடு மட்டும் அதை குறிப்பிட்டு? இல்லை இந்தியா முழுக்க தான். நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ், அசம்பிளி எலெக்ஷன் கோட் பண்ண இந்த டாபிக் இந்தியா முழுக்க இருக்குது, தமிழ்நாட்டில் இந்த ஆமாம் இந்தியா முழுக்க இது எல்லா இடத்துல இருக்குது. அது நீங்கள் சொல்கிறது ஒன்று தான். அப்போ அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் வந்து இதில் தான் மிலன் வைஷ்ணவ் மிலன் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டிக்கல் போட்டிருப்பார். அந்த எலெக்ஷன் இஸ் அ மார்க்கெட் பிளேஸ், ஒரு சந்தை. அதில் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட், வாங்குவதும் கொடுப்பதும் தீர்மானிக்கக்கூடிய இந்த சந்தை எலெக்ஷன் சந்தை அப்படின்னு சொல்லுவார். இது கொடுப்பவர் வந்து ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், வாங்குவவர் வந்து வாக்காளர்கள் அப்படிங்கிற ட்ரெண்ட் இருக்குது. இது இந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரி லைக் இந்தியா இட்ஸ் அ வெரி இது வந்து வருந்தத்தக்க ஒரு தமிழ்நாட்டில் தான் கும்மிடிப்பூண்டி, காஞ்சிபுரம் ஃபார்முலா, ஸ்ரீரங்கம் ஃபார்முலா. அதுதான் நான் என்ன சொல்கிறேன், அதுதான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் சொன்னேன். எலெக்ஷன்ஸில் வந்து நிறைய மல்டிபிள் பார்ட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். தட்ஸ் அன் வெல்கம் அப்ரோச். அட் தி சேம் டைம் இந்த பணம், இந்த ஒரு எலெக்ஷன்னா ஒரு 3000 கோடி, இந்த 1300 கோடி லோக்சபா எலெக்ஷன்னால் நேச்சுரலி அசம்பிளி எலெக்ஷனில் இதோட கூட தான் இருக்கும். ஸோ இவ்வளவு பணத்தை வந்து இப்போ பிடிக்கிறாங்கன்னா இப்போ எவ்வளோ செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன அரித்மெட்டிக் தான். ஸோ இவ்வளவு செலவு பண்ணி ஒரு எலெக்ஷன் பண்ணும்போது அது ஆரோக்கியமான டெமோக்ராட்டிக் கரெக்டில். இது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய ரோல் இருக்குது. அவங்களும் இதை வந்து இப்பவுமே அவங்க உறுப்பினர் இந்தியா முழுக்க தேர்தல் ஆணையத்தினுடைய கவனத்திற்கும் சீர்திருத்தத்திற்கும் உட்பட்ட விஷயம். நம்ம அதை கடந்து அதிமுகவும் கூட தேர்தலுக்கான பணிகளை தொடங்கி விட்டாங்க. இப்போ மக்களவை தேர்தல் நடத்துறாங்க எல்லா கட்சிகளும் ஃபார் தட் மேட்டர். இல்ல அதை கடந்து இப்போ 2026க்கு இன்னும் 20 மாசம் இருக்கு, நாங்க அதை நோக்கி இல்லைங்கிறாரு ஹபீஸ். ஆனா அதிமுகவில் ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா, திமுக கூட்டணி கட்சிகள்லாம் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள்லாம் எங்களை நோக்கி வருவதற்கு, அதிமுக நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, அங்க ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லி ஒரு கருத்தை தெரிவித்து கருத்தின் மூலமாக ஒரு அழைப்பை மறைமுகமாக விடுக்கிறான்னு எடுத்துக்கலாமா? அதை அப்படி இல்லை அப்படின்னு எடுக்க முடியாது. எல்லா பொலிட்டிக்கல் கட்சிக்கும் வந்து ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், எப்படி பண்ணணுங்கிற ஒரு ஃபார்மேஷன் இருக்கும், ஒரு ஃபார்முலா இருக்கும். அதை எப்படி இவால்வ் பண்ணுறது, அதை எப்படி ஃபார்முலேட் பண்ணுறதுன்றது ஒரு ஐடியா இருக்கும்.
ஸோ இந்த எலெக்ஷன் 26 20 மாதங்கிறது ரொம்ப அதிக தூரம் கிடையாது. இப்போ வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் ஸ்டார்ட் பண்ணோம் எல்லா எலெக்ஷன். ஏன்னா இன்னும் இனி வர்ற காலங்களில் வந்து காம்படிஷன் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டர்ஸ் தான். அதனால் காம்படிஷன் இருக்கும். நான் நல்ல எல்லா அரசியல் கட்சிகளும் ஸ்பேட் ஒர்க் பண்ணணும், வாக்காளர்களை போய் பார்க்கணும், சந்திக்கணும், அவங்களுடைய திட்டங்களை எடுத்து சொல்லணும். அதுகளுக்கெல்லாம் வந்து 20 மாதங்கிறது ஸோ இது கரெக்டான டைம் தான் டு ஸ்டார்ட் வித். அதனால் இப்போ வந்து நான் அதுக்காக முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுல அதில் நியாயமாக இயல்பான ஒன்று தான். அரசியல் கட்சி தயாராவது இயல்பாக தான் இருக்குது. அது 20 மாதம் தான் இருக்குது. அதில் 3 மாதம் வேறு கோட் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்துடும். 3 மாதம் போயிடும். மீதி 17 மாதம். அதில் வந்து ஒரு 2 மந்த்ஸ் வந்து திஸ் வே தட்டை போயிடணும். அனதர் ஒரு 15 மந்த்ஸ் தான். அதில் கேண்டிடேட் செலெக்ஷன் பண்ணணும், மேனிஃபெஸ்டோ தயாராவது சரிதாங்கிறீங்க. சரிதானே தான். சரி, பேசலாம். யதார்த்த உண்மை புரியுங்க. நம்ம அரசியல் பேசுகிறத விட முன்பை விட பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குது. அது பாஜக பிடிக்குதோ பிடிக்கலைங்கிறது ரெண்டாவது விஷயம். முன்பை விட பாஜக வளர்ந்துருக்கிறது, வாக்குகளை பெற்றிருக்கிறது. நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் வந்து 26ல் 4 கூட்டணி வருமா 5 கூட்டணி வருமானதெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா தேர்தலில் காலையில் ஒரு தேர்தல் நேரத்தில் நெருக்கத்தில் ஒரு நாளையில் காலையில் ஒரு தீர்மானம் இருப்போம். அந்த தீர்மானம் மத்தியானம் மாறும். அந்த ஈவ் ஆஃப் எலெக்ஷன்ஸ் அந்த கூட்டணிகள் அமைப்புகள் 5 வரலாம், அது 3 ஆகலாம், 6 ஆகலாம். இதெல்லாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அது அந்தந்த கட்சிகளுடைய அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களுடைய ப்ராஸ்பரிட்டி, அவங்களுடைய வின்னபிலிட்டியெல்லாம் பார்த்து, அவங்களுடைய கொள்கைகளை பார்த்து, அவங்களுடைய வாய்ப்புகளை பார்த்து தீர்மானிக்கக்கூடிய விஷயம். இது விவாதத்துக்கு உட்படுத்தக்கூடாது. 4 வரலாம், 5 வரலாம் கூட்டணி, 6 கூட்டணியாக வரலாம், இல்லை 2 கூட்டணியாக வரலாம், இல்லை 3 கூட்டணியாக வரலாம். அது அந்தந்த கட்சிகளுடைய அந்தந்த எலெக்ஷன்ஸ் சூழ்நிலையை பொறுத்தது. திரு அண்ணாமலையுடைய கருத்தை இப்படி கூட எடுத்துக்கலாமா? மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும். இல்ல அண்ணாமலை சொல்றது இல்லை. அண்ணாமலையோட கருத்து அவர் அண்ணாமலை கருத்து நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அது ஒரு பேசும் பொருளாக இங்கே கொண்டு வர அவசியமே இல்லை. அது டஸ் நாட் ஹோல்ட் வாட்டர். அந்த வாதம் வந்து இங்கே வந்து நிலை கொள்ளாது. என்ன இந்த மைய கருத்து என்ன? இன்னைக்கு எலெக்ஷனில் வந்து இப்போமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமா, இந்த பீரியட் வந்து டூ ஏர்லியாக கரெக்ட் டைமாக டூ ஷார்ட்டாக என்ன காரணம்? இதுதான் நம்ம டாபிக். அதுக்குள்ளே தான் இருக்கணும். எந்த கட்சிகளும் எலெக்ஷனில் போது இது கரெக்ட் டைம் தான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அது சித்தாந்த ரீதியில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்ட்ராட்டஜி லெவலில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, வேறு எந்த அப்ரோச்சில் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி. இனி எலெக்ஷன் ஃபாஸ்ட் அப்ரோச்சிங்கனால இப்போ எலெக்ஷனில் எல்லா கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பணிகளை ஆயத்த பணிகளை தொடங்குவது சாத்தியம்தான், சால சிறந்ததுதான், இயல்பானதான் சொல்லுவாங்க. மீண்டும்